வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான 3BHK டியூப்ளெக்ஸ் டைப் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் தெற்கு பார்த்த பிளாட்டில் கிழக்கு பார்த்து மெயின் டோர் அமைச்சு இந்த வீடு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 மாஸ்டர் பெட்ரூமோட இந்த வீடு வேறு லெவலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ராகும் போது எம்எஸ்ல கேட் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான ஸ்லோப்பில் ரேம்ப் கொடுத்துருக்காங்க. 9/16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த வீட்டோட கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் ஃப்ளோரிங் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான செட் அவுட் ஏரியா அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்து மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. 5க்கு 7 அப்படின்ற ஒரு ராஜன் அளவு ஃபிக்ஸ் பண்ணி தேக்கிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேம் கொடுத்து தேக்கிலே வந்து மெயின் டோரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியான லாக் செட்டை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்ச மாதிரி 16க்கு 16 ஒரு ஸ்பேசியஸான ஹால் பார்த்துட்ருக்கோம். ஹால் ஏரியா நல்லா ஸ்பேசியஸாக வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக 2/4 வந்து 4 டைல்ஸ்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் வந்து டபுள் லேயர் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ப்ரொஃபைல் லைட்ஸ் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஸ்பேசியஸான ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க், செல்ஃப்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப்க்கு வந்து கிரானைட் லே பண்ணி கொடுத்து எஸ்எஸ்ல வந்து சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக ஓவர் ஹெட் யூனிட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. யூபிவிசி விண்டோ வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட கிழக்கு பக்கத்தில் வந்து ஒரு டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு போர்வெல் சம்ப் எல்லாமே வந்து அமைச்சு கொடுத்து ஃப்ளோர் டைல்ஸும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹால் ஓட்டின மாதிரியே வந்துட்டு இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8க்கு 11 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் அமைச்சு கொடுத்து நீட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ 2 அமைச்சு கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. அது போக அட்டாச்சு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன், வெஸ்டர்ன் கிளாசட் எல்லாமே வந்து நீட்டாக வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் பொறுத்த வரைக்கும் பிவிசி டோர் பாத்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெடிமேட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. 2மே வந்து மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்கிறது தான் இந்த வீட்டோட ஹைலைட்டுங்க. பெரும்பாலும் 2 சென்ட் லேண்ட் ஏரியா கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து பிளான் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா 2 சின்ன பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் பிளான் பண்ண முடியும். பட் இவங்க 2 மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து இன்னர் ஸ்டேர்கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் லே பண்ணி கொடுத்து நீட்டாக நோசிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக எஸ்எஸ்ல வந்து ஹேண்ட் ரைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான பேசேஜ் ஏரியா பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 2 பெட்ரூம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 10க்கு 16 மெஷர்மெண்ட்டில் அமைஞ்ச பெட்ரூமுங்க. இதிலே வந்து நமக்கு லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ 4/4 ஒரு விண்டோ வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுமே வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் இதிலே லே பண்ணி வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் ஷவர் கனெக்ஷன் எல்லாமே இருக்குதுங்க. 2/2 ஒரு வென்டிலேட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா நான்ஸ்கிட் டைல் வந்து ஃப்ளோரிங் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ப்ரைவேட் பால்கனி வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரோட் ஃபேஸில் வர மாதிரி ஒரு பால்கனி வியூ வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ரைல் வந்து எஸ்எஸ்ல கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே ஒரு சூப்பரான ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குது. நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வீடு வந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஒரு சூப்பரான 3BHK வீடுங்க. இது அனதர் பெட்ரூமுங்க. வீட்டோட 3rd பெட்ரூம் 10க்கு 16 மெஷர்மெண்ட்லாம் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 4/4 ஒரு யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக அட்டாச்சு டாய்லெட் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து துடியலூர் ஜங்ஷன் வருங்க. துடியலூர்லேருந்து கோவில்பாளையம் அத்திப்பாளையம் போகிற ரோட்டில் இடிகரைக்கு முன்னாடி மணிகாரன்பாளையம் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அவுட்டர் ஸ்டேர்கேஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெரேஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட் மாட்டர் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக எஸ்எஸ்ல வந்து ஹேண்ட் ரைல் கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததுமே ஓப்பன் டெரேஸ் ஏரியா நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி லைன் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு ஒரு வாஷிங் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் ஹெட் டேங்க் நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. பேரப்பட் வால் நல்லா ஹைட் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த வீடு நீங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க. என்னுடைய பட்ஜெட் 68 lakhs கோட் பண்ணுறாங்க, நெகோஷியபிள் ப்ரைஸுங்க.